போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தினம் 5 கணிதம்ன்ற சீரிஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 47வது வீடியோ. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. 47 வீடியோஸ் போட்டிருக்கோம். 1ல இருந்து 47 × 5 எவ்வளவு வருதுன்னு போட்டு கமெண்ட்ல எவ்வளவு கொஸ்டின் கமெண்ட்ல போட்டுருங்க. நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த வீடியோல ஃபுல்லா ரீசனிங் தான் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் ஒன், விடுபட்ட இடத்தை நிரப்புக அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் சைட்லயே எழுதிக்கிறேன். எஸ் சி டின்னு கொடுத்துருக்காங்க, டி இ எஃப்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, யூ ஜி ஹச்னு கொடுத்துருக்காங்க. இதோட பிளேஸ் வேல்யூ எடுத்துடுறேன். பிளேஸ் வேல்யூங்கிறது ஒன்றும் இல்லை, அதாவது எத்தனாவது லெட்டரா வரும். எஸ்ங்கிறது 19th லெட்டர், டி 20th லெட்டர், யூ 21, C3 E5 G7 D4 F6 H8. அப்போ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். 15ல இருந்து 1 கூட்டினா 20, 20ல இருந்து 1 கூட்டினா 21. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சேம் 1 தான் ஆட் பண்ணும். 21ங்கிறது என்ன லெட்டரு, சாரி 22ங்கிறது வி. அதே மாதிரி செகண்ட் லெட்டர் பாருங்க, 3ல இருந்து 2 ஆட் பண்ணும்போது 5, 5 + 2 7. அப்ப 7ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், 2 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா 9. 9th பொசிஷன்ல வர்றது பாத்தீங்கன்னா ஐன்ற ஆல்பபெட் வரும். நமக்கான தேர்ட் ஆல்பபெட் பாருங்களேன், 6 + 2 சாரி 4 + 2 6, 6 + 2 8. அப்ப நமக்கு லாஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும், ஒரு 2 ஆட் பண்ணி விட்டுறணும். ஆட் பண்ணா 8 + 2 10. 10ன்றது பாத்தீங்கன்னா ஜே, ஜியோ அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். அப்ப விஐஜே அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இதே மாதிரி இந்த கொஸ்டின்ல விஐஜேன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, விஐஜேன்னு வச்சுட்டு நெக்ஸ்ட் 2 இடத்துல என்ன வரும் அப்படின்றத உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லிருங்க. லாஜிக் புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு பாத்தீங்கன்னா +1, செகண்ட் லெட்டர் தேர்ட் லெட்டருக்கு பாத்தீங்கன்னா +2 அப்படின்றதான் லாஜிக். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருவோங்களா? நமக்கான செகண்ட் சம் பாத்தீங்கன்னா என்ன டாபிக் அப்படின்றதுனா சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன். ஓகேங்களா, அதாவது சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன். பிக்கு பதில டிவிஷன் சொல்லியிருக்காங்க, கியூக்கு பதில இன்ட்டு, ஆருக்கு பதில பிளஸ், எஸ்க்கு பதில மைனஸ்னா அந்த லெட்டருக்கு பதில நம்ம இந்த சிம்பிளை யூஸ் பண்ணிக்கணும். அப்ப 18, கியூக்கு பதில என்ன யூஸ் பண்ணணும், இன்ட்டு. அப்ப இன்ட்டு 12. பி கொடுத்துருக்காங்க, பிக்கு பதில டிவைடட் பை 4. ஆர் கொடுத்துருக்காங்க, ஆருக்கு பதில +5, ஆருக்கு பதில +5. நெக்ஸ்ட் எஸ் இருக்கு, எஸ்க்கு பதில -6. அப்போ ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் நம்ம டிவைடட் தான் பண்ணணும். ஒரு நாள் 4, 3 × 4 12. அப்போ 18 3ஆல மல்டிப்ளை பண்ணோம், 18 3 30, M 3 24. மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 54ன்னு கிடைக்கும். +5 -6. நான் டைரக்டா மைனஸ் பண்ணிக்கிறேன். 6ல இருந்து 5 மைனஸ் பண்ணும்போது 1ன்னு கிடைக்கும். பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் இருக்கு, பெரிய நம்பர்ல தான் மைனஸ் சிம்பிள் இருக்கு, ஸோ மைனஸ் எடுத்துக்கிறேன். 54 அப்படியே வந்துடும். 54ல இருந்து 1 மைனஸ் பண்ணும்போது 53 என்பது கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 53. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரேங்கிங், தரவரிசை அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வரிசையில் சில பேர் நின்று கொண்டிருக்கின்றனர். ஒரு குழந்தை அந்த வரிசையில் இடமிருந்து, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து 14th பொசிஷன். நான் இந்த இடத்துல டயக்ராம் வரைஞ்சுக்கிறேன். ஓகேங்களா, இது லெஃப்ட் ஹேண்டு, நான் டாப்ல வரைகிறது ரைட் ஹேண்டு. ஓகேங்களா, டாப்ல எழுதுறது ரைட் ஹேண்டு. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குழந்தை லெஃப்ட் சைட்ல இருந்து எத்தனை பொசிஷன், 14th பொசிஷன். அப்போ ஒரு குழந்தை சைல்டு வந்து 14வது பொசிஷன்ல இருக்கு. நான் பாட்டம்ல எழுதுனா அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, டாப்ல எழுதுனா அது ரைட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பெண் வலம் இருந்து, அதாவது ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து 8th பொசிஷன் சொல்லியிருக்காங்க. அப்ப ரைட்ல இருந்து 8th பொசிஷன்ல யார் இருக்கா, ஒரு உமன், ஒரு பெண் இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, குழந்தைக்கும் பெண்ணிற்கும் இடையில் 4 நபர்கள் இருக்கும். 4 நபர்கள் வந்து குழந்தைக்கும் பெண்ணுக்கு இடையில இருக்காங்க. அப்போ 1 2 3 4 4 பேர் இருக்காங்க. அப்ப சில்ட்ரன் வந்து அப்படியே ரைட் சைட்ல போகும்போது என்ன ஆகும், இங்க 15 16 17 18. அப்போ உமன் எத்தனாவது பொசிஷன்ல இருப்பாங்க, 19th பொசிஷன்ல இருப்பாங்க ஃப்ரம் லெஃப்ட். இந்த பெண்ணுன்றவங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து 19வது பொசிஷன், ரைட்ல இருந்து 8th பொசிஷன்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, அந்த வரிசையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை கேக்குறாங்க. நான் உமனை வச்சுதான் கொஸ்டின் சால்வ் பண்றேன். ஏன்னா அவங்களோட ரைட் ஹேண்ட் சைடும் தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் தெரியும். அதாவது லெஃப்ட்ல இருந்து எத்தனை பொசிஷன், 19th பொசிஷன். அதையும் ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்த பொசிஷனையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு 1 மட்டும் மைனஸ் பண்ணி விட்டுருங்க. எதுக்கு சார் 1 மைனஸ் பண்றோம், சிம்பிளா கான்செப்ட் சொல்றேன். நம்ம கையில எத்தனை விரல் இருக்கு, 5 விரல் இருக்கா. நான் ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து எடுக்கிறப்போ எனக்கு வந்து, அதாவது இது என்னோட லெஃப்ட், அது என்னோட ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து எடுக்கிறப்போ மிடில் ஃபிங்கர்ன்றது 3வது பொசிஷன்ல இருக்கு. அதே மாதிரி லெஃப்ட்ல இருந்து எடுக்கும் போது 3வது பொசிஷன்ல தான் இருக்கு. அப்ப என் கையில 6 விரல் இருக்கா, இல்ல தானே.
அதாவது மிடில் ஃபிங்கரை வந்து நம்ம 2 டைம் வந்து கவுண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். அப்போ அதுல இருந்து 1 மட்டும் மைனஸ் பண்ணிருக்க. அதே கான்செப்ட் தான் 1 மைனஸ் பண்ணிடும். மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 18 + 8 18 + 8 26. அப்போ அந்த கிளாஸ்ல எத்தனை பேர் இருப்பாங்க? 26 நபர்கள் இருப்பார்கள். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பசில்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கேட்கறாங்க? இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றதான் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க? 5 4 2 3. கொஸ்டின் உள்ள வந்து அதாவது இன்னர் சர்க்கிள்ல 196 கொடுத்துருக்காங்க. என்ன சார் லாஜிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அவுட்டர் சர்க்கிள்ல இருக்க நம்பர் ஆட் பண்ணீங்களே, 5 + 2 7 7 + 3 10 10 + 4 14. 14ஓட ஸ்கொயர் வேல்யூ 196. அதை தான் நமக்கு சென்டர்ல கொடுத்துருக்காங்க. இது ஃபாலோ ஆயிருக்கான்றதை செக் பண்ணிடலாம். 6 + 8 14 14 + 7 23 23 + சாரி 23 இல்ல 21. 6 + 8 14 14 + 7 21 21 + 9 30. ஆட் பண்ணும்போது 30 கிடைக்குது. 30ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 900. அதை தான் நமக்கு சென்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் லாஜிக் தான் ஃபாலோ ஆயிருக்கு. நமக்கான கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு நம்ம சேம் லாஜிக் யூஸ் பண்ணிடலாம். 7 + 5 + 3 + கொஸ்டின் மார்க். இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 256 கொடுத்துருக்காங்க. 256ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 16ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 256. அப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்றப்போ நமக்கு 16 கிடைக்கணும். இப்போ 7 + 3 10 10 + 5 15. அப்போ கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பரை போட்டா நமக்கு 16 கிடைக்கும்? 1 என்ற நம்பரை போடும்போது தான் 16 கிடைக்கும். அந்த 16 ஸ்கொயரோட வேல்யூ தான் 256. அதை தான் நமக்கு சென்டர்ல போட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 1 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தானே. நமக்கான கடைசி கொஸ்டின் பார்ப்போங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி விட்டுருங்க நண்பா. நமக்கான கடைசி கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான கடைசி கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் சீரிஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். ரொம்பவே சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3/16, 1/8, 1/12, 1/18 என்ற தொடர் வரிசையில் அடுத்த உறுப்பு நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். என்ன சார் லாஜிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3/16 இருக்காப்ல பாத்தீங்களா, அவரு 2/3 மல்டிப்ளை பண்றாங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 1 2 2 8 × 2 16. அப்போ 3 அடிச்சு விட்டுறலாம். அப்ப நியூமரேட்டர்ல என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ என்ன கிடைக்கும்? 1/8 கிடைச்சிருக்குங்களா? அதுதான் நமக்கான இரண்டாவது எண். அப்ப நமக்கான லாஜிக் என்ன? 2/3ன்ற நம்பரை 1/18 மல்டிப்ளை பண்ணா நமக்கான அடுத்த உறுப்பு கிடைக்கும். அப்போ 1/18 2/3 நான் பெருக்கிடுறேன். 1 2 2 9 × 2 18. அப்போ 1 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1 தான் கிடைக்கும். 3 9 மல்டிப்ளை பண்ணா 27 கிடைக்கும். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். 27 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா அடுத்து ரெண்டு என்ன நம்பர் வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. 1/27க்கு அப்புறம் நான் 2 கொஸ்டின் மார்க் யூஸ் பண்றேன். இந்த 2 கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. இவ்வளவுதாங்க இன்னைக்கான 5 சம். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். ரீசனிங்ல இது மாதிரி டாபிக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஒரிஜினல் கொஸ்டின் வச்சு தான் டிஎன்பிஎஸ்ல கேட்ட பிக்சர் அப்படியே கட் பண்ணி தான் ஃபைல் கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து நம்ம இந்த கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். 1ல இருந்து 100 வரைக்குமே இதே மாதிரி மாடல் தான் கொண்டு போக போறோம். அப்போ இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.